இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாரு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னைக்கு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ, அன்னையில இருந்தே அவன் வாழ்க்கையில பிரச்சனை தான். வெற்றியை வச்சு நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? மூத்தவன் கதிர் இருக்கும் போதே இளையவன் இவனதான் என்னுடைய அரசியல் வாரிசுன்னு சொன்னேன். அவனும் அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு தான் இருந்தான். இன்னைக்கு கட்சியில எனக்கு அப்புறம் எம்எல்ஏவாகி அமைச்சராக வேண்டியவன். ஆனா ஜெயில ஒரு குற்றவாளியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னால முடியலமா, ரொம்ப வலிக்குது. மாமா, அவரை வெளியே எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துருங்க மாமா. நான் பெருசா என்ன கேட்டுட போறேன்? அவன் திரும்ப வந்தாலும் உன் கூட சேர்ந்து வாழ்றேன், மறுபடியும் வேலைக்கு போறேன், மூட்டு தூக்க போறேன்னு ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஏத்துக்கிற சக்தி எனக்கு இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அவனால சந்தோஷமா வாழ முடியாது. அவன் எதிர்காலம் நல்லா இருக்காது. அவன் வெளியில வரணும்னா உனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு அக்ரிமெண்டா எழுதி கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பிடு. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டீன்னா அதுக்கப்புறம் அவனை எப்படி ஜெயில இருந்து கொண்டு வரணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் நான் அவனை ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவேன். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீயும் கஷ்டப்பட்டு அவனும் கஷ்டப்பட்டு இந்த குடும்பமும் வேதனைப்பட்டு தேவையா இதெல்லாம்? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனா நான் அப்படியே உன்னை கைவிட்டுருவேன்னு மட்டும் நினைச்சிடாத. காலத்துக்கும் நீ உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு உனக்குரிய நஷ்ட ஈட கொடுத்து உன்னை நல்லா செட்டில் பண்ணி விட்டுற. நீ தனியா போய் உன் பொண்ணு தியா கூட சந்தோஷமா இரு. ஆனா தயவு செஞ்சு இந்த வீட்டுல மட்டும் இருக்காத. தயவு செஞ்சு இந்த குடும்பத்துக்கு நிம்மதியை கொடு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு.